தலைவரே, பால் எத்தனை வகைப்படும்? பால் 3 வகைப்படும். 3 வகைப்படும். ஆமா. என்னென்ன? ஆவின் பால், அமனா பால், வேணுகோபால். என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க. ஸ்கூல் புக்கத்துல நான் இருக்கு, நான் படிச்சிருக்கேன். நீங்க படிச்சிருக்கீங்க? நான் படிச்சிருக்கேன். வேணுகோபால், அமலா பால் அவங்களா யாரு? அவங்க தானே பாலை கண்டுபிடிச்சவங்களே. அவங்க பாலை கண்டுபிடிச்சாலும் அவங்க தான். அந்த 2 பேரும் தான். அதனால 3 வகை போடுறாங்க. 3 வகை போடுறாங்க. உப்பிட்டவரை உள்ளளவு நினைன்றாங்க. அது யாரை பார்த்து சொல்றாங்க, எதுக்காக சொல்றாங்க? நம்ம தூத்துக்குடிக்காரங்க தாங்க. தூத்துக்குடிக்காரங்களா? ஆமாங்க. அவங்க நமக்கு உப்பு தயாரிச்சு கொடுக்குறாங்க. சாகுற வரைக்கும் நான் மறக்க மாட்டேங்க. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டே. உப்பு தரனால அவங்கள நினைச்சுக்கணும். நினைச்சுக்கிறேன். அவங்க உப்பு கொடுக்குறாங்க. உப்பு சத்துலாம் வருது, அதுக்கு அவங்க எனக்கு என்னங்க அவரை போய் அவ்வளவு சொல்லாங்க அவங்கள. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? உப்பு தயாரிச்சு தான் கொடுக்குறாங்க. அம்மா அதையும் அம்மா சாப்பிடுறாங்க. அம்மா மேல தப்புங்க. தூத்துக்குடிக்காரங்களா மறக்கவே கூடாது. தூத்துக்குடிக்காரங்களா மறக்கவே கூடாது. சாகுற வரைக்கும் மறக்க கூடாது. இது சிரிக்கிற விஷயம் இல்லைங்க, எல்லாரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம். இப்ப நம்ம வீட்டுக்கு லட்சுமி வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அது நம்மளுக்கு ஒரு புரோக்கரை கண்டுபிடிக்கணும். புரோக்கரை கண்டுபிடிச்சு லட்சுமின்ற பேரை ஒரு பொண்ணை கண்டுபிடிக்கணும். அதே பொண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டாந்தா லட்சுமின்னு தானா வீட்டுக்கு வர போகுது. அப்ப லட்சுமின்ற பொண்ணை கல்யாணம் பண்ணா லட்சுமி வந்துடும். ஆமா, லட்சுமி நம்ம கல்யாணம் பண்ணிட்டா வீட்டுக்கு வந்துடும். என்னடா உளர்ற? எல்லாருமே லட்சுமி வரணும்னு நினைச்சாங்கன்னா என்ன செய்வாங்க? கல்யாணம் பண்ணாவே வீட்டுக்கு வந்துடும் லட்சுமி. இப்ப லட்சுமின்ற பொண்ணை பத்தி இவ்வளவு இதான் சொல்றீங்க. அவங்கள நீங்க பாத்திருக்கீங்களா? உங்களுக்கு தெரியுமா? நான் பார்த்தது இல்லைங்க. நான் அதுக்காண்டி நான் போய் அவங்கள போய் எங்க ஆகுறது. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பிரியாணி பிடிக்கும். அந்த பிரியாணியை முத கண்டுபிடிச்சது யாரு? நம்ம பாய் வீட்டுக்காரங்க தான். என்னங்க ப்ரோ சொல்றீங்க? ஆமாங்க. எனக்கு தெரிஞ்ச அது வரைக்கும் பிரியாணி கண்டுபிடிச்சு பண்றது எல்லாமே பாய் வீட்டுக்காரங்க தான். எல்லா இடத்துலயுமே இப்ப செய்யறாங்களே. இருந்தாலும் ஹோட்டல்ல கூட நாங்க சாப்பிட்டு நல்லா இருக்காது. என்னடி இது? பாய் வீட்டுக்காரங்க பண்ணுவாங்க. ரம்ஜான்லாம் கொடுப்பாங்க. எங்க ஊர்லாம் போய் பார்த்தா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. முத எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன். முத கண்டுபிடிச்சது பாய் வீட்டுக்காரங்க தான். கழுதை தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்ற பழமொழி சொல்றாங்களே, அது எதுக்காக ப்ரோ அப்படி சொல்றாங்க? அது எதுக்கு சொல்றாங்கன்னா, இப்ப ஒரு கோட்ரு வாங்கிக்கோங்க. கோட்ரு ஒரு ஊர்வா எடுத்துக்கிட்டு குடிச்சிருக்கீங்க. நல்லா குடிச்சீங்கன்னா உடம்பு நல்லா இருக்கு, நீ நடந்து போயிடலாம். ஆனா இதே என் கூட வருவேன் இருக்க பயில்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு கோட்டரி வாங்கிட்டு ஒரு குடலை வாங்கிட்டு சிக்கனை வாங்கிட்டு மட்டனை வாங்கிட்டு போய் வாந்தி எடுத்து குப்புற போய் படுத்துருவாங்க. நான் அந்த ஒரு கோட்டரை வாங்கி ஒரு ஊர் வாங்கி சாப்பிட்டேன், கன் மாதிரி வீட்டுக்கு போயிட்டு வந்துரு தெம்பா இருக்கலாம். இதுக்கு தான் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்பயே சொல்லிட்டாங்க. அந்த காலத்துல சொல்லிக்கலாம் பெரிய